முத்தரசன், உங்க எதிரில இருக்கிற டிவில சில எழுத்துக்கள் இருக்கு. அதை உங்களால படிக்க முடியுதா பாருங்க. சேஞ்ச் பண்ணுங்க. இது தெரியுதா? முத்தரசன், இந்த போர்டுல சில நம்பர்கள் இருக்கு. அதை உங்களால படிக்க முடியுதா பாருங்க. டாக்டர், அது ஒரு மாதிரி கிளியரா தெரியல. ஷேடோ மாதிரி, ஷேடோவா நிழல் மாதிரி டாக்டர் தெரியுது. வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி செக் பண்ணப்போ ஆள் மட்டும் தான் நிழல் உருமா தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்ப நம்பர்களோட ஷேடோ கூட தெரியுதுன்னு சொல்றீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். டிராப்ஸ் ஊத்தணும். தலை கொஞ்சம் சாச்சிங்க. அப்படியே இருங்க, டிராப்ஸ் ஊத்துறேன். ஓகே. கண்ணை கொஞ்சம் மெதுவா மூடிக்குங்க. கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரியா இருங்க. மிஸ்டர் முத்தரசன், இது வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண மருந்து. உங்க கேஸ ஸ்பெஷல் கேஸா டீல் பண்ணி அங்க சில டாக்டர்ஸ் கூட வீடியோ கான்பரன்ஸ்ல பேசி அதுக்கேத்த மாதிரி இந்த மருந்தை வர வச்சிருக்கேன். இதுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி 2-3 நாள்ல பெரிய மாற்றம் தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க. அதே நேரத்துல கடவுளையும் ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா டாக்டர். ஒரு நிமிஷம் முத்தரசன், அப்படியே இருங்க. ஓகே முத்தரசன், ஒரு 3 நாளைக்கு இந்த கட்டு பிரிக்க வேணாம். 3 நாள் கழிச்சு வந்து பாருங்க. சரி டாக்டர். சிஸ்டர், இவரை கூட்டிட்டு போங்க. சார் வாங்க. ஸ்வேதா, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அண்ணன் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மருது. வர வழியில என்கிட்ட சந்தோஷமா தான் பேசிட்டு வந்தாரு. அவ்வளவே வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. திடீர்னு வந்த உடனே அப்பாவை கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டாரு. என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அண்ணன் எதுக்கு திடீர்னு அப்பாவை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போயிருக்காரு? எனக்கும் அதான் தெரியல ஜன்னி.
அண்ணே என்னண்ணே திடீர்னு கருப்பண்ணசாமி வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? காரணம் இல்லாம பண்ணுவேனா? சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. டாக்டரை பார்க்க போனோம்ல, டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப என் கண்ணுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டிருக்காரு. இன்னும் 3 நாள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். என்னோட பார்வை மறுபடியும் வந்துடும் டாக்டர் சொல்லிட்டாரு. இது டாக்டர்னாலையும் மனுஷங்கனால மட்டும் நடந்த விஷயம் கிடையாது, இறைவனால நடந்த விஷயம். கார்த்தி, நம்ம கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போனோம் இல்லையா? ஆமாண்ணே. அந்த வேஷம்லாம் போட்டு வேண்டதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அவரு விளக்கேத்தி வச்சிருக்காரு. அவருக்கு நாம விளக்கேத்த தேவையில்லையா? அதுக்காக தான் இது. அப்போ சார், கருப்பண்ணசாமிக்கு ஒரு விளக்க போடுறா. போடுறேன் சார். சார், சார். சரி, போலாம். போலாம் சார். முத்தரசு, வெளியூர் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஸ்வேதாவையும் கூட்டிட்டு போறேன். சரி சித்தி, போயிட்டு வந்துருங்க. அண்ணா,
நானும் அப்படியே எங்க ஊருக்கு போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து வந்துடுறேண்ணே. நான் ஸ்வேதாவையும் கூட்டு போட்டுமாண்ணே? அப்படியே அங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். முத்தரசு, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா வெளியில போறதுங்கிறது நம்ம குடும்பத்துல வழக்கம் இல்லப்பா. மாப்பிள, அண்ணே. சித்தி சொல்றத கேட்டீங்கல்ல? ஆ, அது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் ஸ்வேதாவும் எங்கேயும் வெளியே போக கூடாதான். கல்யாணம் முடிஞ்சிட்டோம். ஊர் என்ன, உலகத்தையே 2 பேரும் ஒண்ணா சுத்திட்டு வாங்க. யாரும் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. சரிண்ணே. கிருஷ்ண மாப்பிள, அண்ணே. வருத்தம் ஒண்ணும் இல்லையே? இல்லைண்ணே, அதெல்லாம் எதுவும் இல்லை. சந்தோஷம். சரி முத்தரசு, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி சித்தி. வாமா வாங்க போலாம். வெண்ணிலா. வெண்ணிலாவா? வெண்ணிலா. முத்து மாமா, சொல்லு முத்து மாமா. இல்ல, அவங்க வெளியூர்ல இருக்கவங்களாம் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டோம். நாம 2 பேரும் உள்ளூர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை கொடுத்துருவோம். என்ன முத்து மாமா, டாக்டர் உனக்கு கண்ணுல கட்டு போட்டிருக்காருல்ல, இன்னும் 2-3 நாளைக்கு அலையாம இருந்தா நல்லதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்களுக்கு நான் பத்திரிக்கை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். சரி விடு, 2-3 நாள் தானே, ரெஸ்ட் எடுத்துருவோம். பசங்க பார்த்துப்பாங்க. முத்து மாமா, இன்னொரு விஷயம் சொல்லு. இல்ல, பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஸ்வேதாக்காவும் அத்தையும் ஊருக்கு போறாங்க. என்னையும் வந்துட்டு போன்னு கேட்டாங்க. நான் போயிட்டு வரட்டுமா முத்து மாமா? ஆடுறா சாக்க. சித்தி கூட நீ போறியா? இதை விட வேற ஏதாவது சந்தோஷம் எனக்கு இருக்குமா? போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. சித்தி, சொல்லு முத்தரசு. நீ வெண்ணிலாவை கூட்டு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சித்தி. இல்ல முத்தரசு, அவ வருவாளோ இல்லையோன்னு தான் நாங்க யோசிச்சோம். அவதான் உன்னை பாத்துக்கணும்னு ரொம்ப தயங்கி நின்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது பாத்துக்கலாம் சித்தி. பின்ன என்ன முத்து மாமா, நான் ஊருக்கு போயிட்டா உன்னை யாரு கவனிச்சுப்பா? மருந்தெல்லாம் வேற ஊத்தி இருக்கு, பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கணும்ல. அதான் அவங்க கூப்பிட்டதும் ஒரு பக்கம் போறதுக்கு ஆசையா இருந்தாலும் மறுபக்கம் தயக்கமாவும் இருந்துச்சு. அதான் உன்னை கேட்டுட்டு நீ சித்தி கூட போறதான் பெரிய விஷயம். நீ ஒழுங்கா போயிட்டு வா. என்ன பார்த்துக்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? கார்த்தி இருக்கான், மாப்பிள்ள இருக்காரு, அப்பு பையன் இருக்கிறான். அதெல்லாம் அவங்க என்ன பாத்துப்பாங்க. நீ நிம்மதியா போயிட்டு வா. ஸ்வேதா, வெண்ணிலாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. சரி, வரேன்ப்பா. சரி சித்தி. வாங்க. ஸ்வேதா, அத்தை, நீ என்ன செய்ய போறியோ ஏது செய்ய போறியோன்னு நான் குழம்புனேன். ஆனா முத்தரசனை நீ ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ண பாரு, பெரிய விஷயம். கலக்கிட்ட ஸ்வேதா. நான் உங்க வளர்ப்பத்தை கலக்கிறதுக்கும் குழப்பறதுக்கும் சொல்லியா தரணும்? சீக்கிரம் போலாம் அத்தை. எப்படா அந்த மந்திரவாதியை பாப்போம், வெண்ணிலாவை பிடிப்போன்னு எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. பெரியமா நில்லுங்க. பெரியமா ஒரு நிமிஷம். இவன் ஒருத்தன் அபசகுணமா கூட்டுட்டு. பெரியமா ஒரே நிமிஷம். என்னடா, எதுக்கு இப்ப கிளம்பும் போது நில்லுங்கன்னு அபசகுணமா கத்துற? இல்ல பெரியமா, கல்யாண பத்திரிக்கையை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். நல்ல வேலை அப்போ. இதுக்குதான் அப்போ வேணுங்கிறது. இல்லனா நாங்க போயிட்டு திரும்பில வந்திருப்போம். நாங்க போயிட்டு திரும்பி வந்ததும் உன்னோட சின்சியாரிட்டிக்காக உன்னை சிறப்பா கவனிக்கிறோம். சரியா? பைய கூட வண்டி எடு ஸ்வேதா.
ஆக மொத்தத்துல கப்பல கரை ஏத்தியாச்சு. ஆனா நீ சொல்றத கேட்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயத்த நம்பவே முடியல. ஸ்வேதாக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ஆனா அவ பத்திரிக்கை கொடுக்க மெனக்கெட்டு ஊருக்கு போயிருக்கா. அதுவும் அத்தைய கூட கூட்டிட்டு போயிருக்கானா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு. என்ன வில்லங்கம் எனக்கு புரியலக்கா. அவ கண்டிப்பா ஊருக்கு போனது ஒண்ணு கல்யாணத்தை நிறுத்தவா இருக்கும், இல்லனா உன்னை பிடிக்க ஏற்பாடு பண்றதுக்கா இருக்கும்.